பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த அழகான ப்ரிட்டி ஃப்ளவர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது போடுறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது மொத்தமே ட்ரைபல் க்ரோஷேயால் நம்ம போட்டிருக்கோம். இதனோட ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து கூட நீங்கள் போடலாம். மேஜிக்கல் ரிங் போட்டு ஃபுல்லாகவே ட்ரைபல் க்ரோஷேயாலும் சிங்கிள் க்ரோஷேயால் நான் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 4 mm ஹூக்கும் நார்மல் டிகேயான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மேஜிக்கல் ரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேஜிக்கல் ரிங் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ப்ளிட் நாட்டை லூஸாக போடுறது தான் மேஜிக்கல் ரிங். பாருங்கள், எக்ஸ் மாதிரி வச்சுட்டு இது மேலே இப்படி வச்சு நடுவில் இருக்க நூலை விழுங்க, அவ்வளோதான். இது டைட்டை நம்ம இது டைட் பண்ணால் ஸ்ப்ளிட் நாட் ஆகிடும். இது இப்படியே விட்டால் மேஜிக்கல் ரிங். இந்த ஹோலை மட்டும் விரலால் பிடிச்சிக்குங்க. இங்கேருந்து நம்மளோட ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே 4 செயின் இங்கே நான் போடுறேன். 1 2 3 4 செயின் போட்டுட்டு 4 ட்ரைபல் க்ரோஷே போடலாம். பாருங்கள், ஒரு வாட்டி சுற்றிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி சுற்றி இந்த ஹோலில் விட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்கள். லூப் ஃபார்ம் பண்ணி நம்மக்கிட்ட 4 லூப் இருக்குது. இதை 2 ஜாயின் பண்ணிடலாம். 1 2 லூப்பு, மறுபடியும் 2 லூப்பு. இதே மாதிரி இன்னும் நான் 3 போடலாம். 2 வாட்டி சுற்றிட்டு இப்படி விட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி 2 ஜாயின் பண்ணுறது தான் ட்ரைபல் க்ரோஷே. நான் இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பாருங்கள், 2 ட்ரைபல் க்ரோஷே போட்டிருக்கோம். இன்னும் 1 வாட்டி 1 2 3 வாட்டி போட்டிருக்கோம். இன்னும் ஒரு வாட்டி. பாருங்கள், 4 வாட்டி ட்ரைபல் க்ரோஷே போட்டிருக்கோம். 4 செயின் முன்னாடி போட்டிருக்கோம். இந்த 4 செயின் ஒரு ட்ரைபல் க்ரோஷேக்கு சமம். அதனால் இப்போ நம்மக்கிட்ட 5 ட்ரைபல் க்ரோஷே இருக்கிற மாதிரி கணக்கு. இப்போது 5 போட்டாச்சு. போட்டுட்டு 2 செயின் போடலாம். 1 2. மறுபடியும் இங்கே 5 ட்ரைபல் க்ரோஷே இதே ஹோலில் போடலாம். 2 வாட்டி சுற்றிட்டு உள்ளே விட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி 1 2 3 இதே மாதிரி 5 வாட்டி ட்ரைபல் க்ரோஷே இங்கே போடலாம். பாருங்கள், 5 வாட்டி ட்ரைபல் க்ரோஷே போட்டிருக்கோம். இப்போது அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 செயின் போட்டு மறுபடியும் இதே மாதிரி 5 ட்ரைபல் க்ரோஷே இங்கே போடலாம். இந்த மாதிரி 5 ட்ரைபல் க்ரோஷே நம்ம மொத்தம் இன்னும் 3 வாட்டி போடணும். ஒரு ட்ரைபல் க்ரோஷே 5 ட்ரைபல் க்ரோஷே ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 செயின் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம 2 வாட்டி போட்டிருக்கோம். இதே மாதிரி இன்னும் 3 வாட்டி போடலாம். 5 பேட்சாக நான் 5 ட்ரைபல் க்ரோஷே 5 பேட்சாக போட்டிருக்கேன். ஒரு பேட்சுக்கும் நடுவில் 2 செயின் போட்டு நம்ம அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை இந்த ரவுண்டை ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு 2 செயின் போட்டு இந்த ரவுண்டை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 4 செயின் போட்டோம் இல்லையா, இந்த 4வது செயினில் போய் நம்மளோட இந்த ரவுண்டை ஜாயின் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வேறு கலரை ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி செயினில் போய் இங்கே இருக்க 4 செயின் இந்த பிடிச்சு இழுங்க. இழுத்த பிறகு இந்த யானில் ஒரு இழுங்க. அவ்வளோதான், நம்ம ஜாயின் பண்ணியாச்சு.
ஜாயின் பண்ணி இங்கேருந்து நம்மளோட ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், மேஜிக்கல் ரிங்கில் ஒரு டைல் வந்துச்சு இல்லையா, அந்த டைலை சும்மா பிடிச்சி லேசாக பிடிச்சி இந்த மாதிரி இழுத்தாலே போதும், இந்த ரவுண்டு க்ளோஸ் ஆகிடும். பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஹெக்ஸகன் மாதிரி ஷேப் கிடச்சிருக்கு. இங்கேருந்து நம்மளுடைய ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே இந்த ரெட் யானை கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒயிட் யான்லேருந்து நம்மளோட ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 5 ட்ரைபிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, இந்த 5 ட்ரைபிள் க்ரோஷேயில் இந்த 3வது ட்ரைபிள் க்ரோஷேக்கு நம்ம வரலாம். அதுக்காக நம்ம இங்கே ஒரு ட்ரைபிள் க்ரோஷேக்கு மேலே ஒரு ஸ்ப்ளிட் நாட் போட்டுட்டு வந்துடலாம். இங்கே முதல்ல இங்கே ஸ்ப்ளிட் நாட், இப்போது இதில் ஒரு ஸ்ப்ளிட் நாட், பக்கத்தில் ஒரு ஸ்ப்ளிட் நாட். இப்போது இந்த 3வது ட்ரைபிள் க்ரோஷேயில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடலாம். ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போ நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோன்னா, 5 ட்ரைபிள் க்ரோஷே இங்கே 5 ட்ரைபிள் க்ரோஷே போட்டு நடுவில் 2 செயின் போட்டோம் இல்லையா, இந்த 2 செயினோட கேப்பில் 9 ட்ரைபிள் க்ரோஷே இங்கே போடலாம். பாருங்கள், 2 வாட்டி சுற்றிட்டு இந்த கேப்பில் விட்டு 2 ஜாயின் பண்ணிடலாம். 9 ட்ரைபிள் க்ரோஷே இந்த கேப்பில் போடலாம். நம்ம இங்கே ட்ரைபிள் க்ரோஷே போட்டிருக்கோம். நம்மளோட ஃப்ளவரோடைய ஃபஸ்ட் பெட்டல் நம்ம போட்டாச்சு. இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே 5 ட்ரைபிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, இங்கே 3வது ட்ரைபிள் க்ரோஷேயில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுடலாம். இங்கே 1 2 இங்கே 3வது ட்ரைபிள் க்ரோஷே, இங்கே மேலே ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ மறுபடியும் இந்த கேப்பில் 2 செயின் போட்டோம் இல்லையா, இந்த கேப்பில் இங்கே போட்ட மாதிரியே 9 ட்ரைபிள் க்ரோஷே இங்கே போடலாம். இதே மாதிரி இந்த ஃபுல் ரவுண்டையும் நம்ம போடலாம். இந்த 2 செயினோட கேப்பில் 9 ட்ரைபிள் க்ரோஷே போட்டுட்டு இந்த பேட்சில் 3வது ட்ரைபிள் க்ரோஷேயில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு மறுபடியும் இந்த 2 செயின் கேப்பில் 9 ட்ரைபிள் க்ரோஷேன்னு இது ஃபுல்லாக நம்ம போடலாம். நம்மளுடைய ஃப்ளவர் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த 2 செயினோட கேப்பில் 9 ட்ரைபிள் க்ரோஷேயும் 5 ட்ரைபிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, இந்த 3வது ட்ரைபிள் க்ரோஷேயில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த ஃபுல் ரவுண்டையும் நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி முடிக்கலான்னு நம்ம பார்க்கலாம். இது முடிக்கிறதுக்கு நம்ம இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, இந்த 3வது ட்ரைபிள் க்ரோஷேயில் இந்த சிங்கிள் க்ரோஷே மேலே ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டலாம். பாருங்கள், ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச், அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ ஒரு செயினை போட்டு கொஞ்சம் நூல் விட்டு யானை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி இந்த யானை இழுத்து இதை டைட் பண்ணிங்கன்னா நம்ம டைட் ஆகிடும் நம்மளோட ஃப்ளவர். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம போட்டாச்சுன்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நூலெல்லாம் யான் நீடலால் ஜாயின் பண்ணிடலாம். யான் நீடலால் பின்பக்கம் தெரியாத மாதிரி சீவ் பண்ணிடலாம். எவ்வளோ அழகாக வந்துடுச்சுன்னு நம்மளுடைய ஃப்ளவர். இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இந்த பேட்டர்னை ட்ரை பண்ணிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் உங்களுடைய பிக்சரை டேக் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.